ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னால், நம்ம பன்னீர் வச்சு கட்லெட்லாம் பண்ணோம்னாக்கா அதில் என்ன செய்யணும், கொஞ்சம் மட்டும் பூண்டு கட் பண்ணி போடணுங்க. பூண்டு கட் பண்ணி போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ கடாய் ஹீட் ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். பூண்டுங்க, ஒரு 5-6 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிடலாம். இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகி இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணுங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக இஞ்சி துருவி வச்சுருக்கோம், ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 2 பச்சை மிளகாங்க. பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த போட்டுக்கோங்க. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கா இருந்தால் அரைச்சி போடுங்க, இல்லைனாக்கா கம்மி பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி நல்லா ஃப்ரை பண்ணோம்னாக்கா உங்களுக்கு வந்து காரம் இருக்காதுங்க. காரம் கம்மியாயிரும். எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, காரத்தன்மை குறைஞ்சிருங்க. 5-6 பீன்ஸுங்க பொடிசாக சாப் பண்ணி வச்சுக்கேன். அப்புறமா ஒரு சின்ன கேரட்டு எல்லாமே பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயங்க, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு 3 நல்லா வதங்கிருச்சிங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப்சிகங்க, பட்டாணி வந்து நான் அவிச்சு வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான், வேக வச்சு வச்சுருக்கேன். மிளகு பொடிங்க, மிளகு பொடி. அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இதில் உப்பு போட்டுக்கலாம். மசாலாவுக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு, பன்னீர் எல்லாமே போட போகிறோம். எல்லாத்துக்கும் சேர்த்தே இதில் போட்டோம்னா இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெரிய கண்ணில் வச்சு துருவி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாங்க. இப்போ பன்னீர் வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. கழுவி எடுத்தால் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து இந்த பெரிய கண்ணில் வச்சு துருவி எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கத நம்ம மசாலாவை உள்ளே ஆட் பண்ணிடலாங்க. இதில் வந்து நம்ம மல்லித்தழை போட்டுக்கணுங்க. மல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவுங்க ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பன்னீர் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க. சரி, சிலிண்டர் மாதிரி உருண்டை பிடிக்கணும்னா உருண்டை பிடிச்சிக்கோங்க. எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சுங்க. எல்லாத்தையும் பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்து ஜல்லடையில் போட்டோம். அருமையாட்டு பன்னீர் உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடிங்க. நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.